வணக்கம். நாம் இந்த வீடியோவில் தென்னை மரங்களில் முக்கோண வடிவில் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ண மாதிரி அந்த கீற்றுகள்லாம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கால்வட்ட ஷேப்பில் அப்படி விசிறி மாதிரி கட் பண்ண மாதிரி பார்த்துருப்போம். இல்லைனா மட்டையில் வந்து நிறைய சக்கைகள் வந்து குழஞ்ச மாதிரி ஹோல்ஸ் இருக்கும், இல்லை ஓட்ட ஓட்டையாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தென்னை மரத்தின் உச்சி பகுதியில் விரிவடையாத இளங்குருத்து பகுதிகளை வந்து குருத்து வண்டு அப்படின்னு சொல்லப்படுகிற குருத்து வண்டு கருப்பு வண்டு அப்படின்னு சொல்லப்படுகிற காண்டாமிருக வண்டுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதால் தான் எஞ்சிய பகுதிகள், தாக்குதலுக்கு உட்பட்ட எஞ்சிய பகுதிகள் கத்திரிக்கோலை வச்சு சீராக கட் பண்ணது போல் தோற்றமளிக்கும். சரிங்களா? இதுதான் இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு காரணமானது இந்த காண்டாமிருக வண்டு தான். பெரும்பாலும் இந்த காண்டாமிருக வண்டோட பாதிப்பு உள்ளாக்கப்பட்ட மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4 வருடத்துக்கு உள்ளான மரங்கள் தான் அதிகமாக தாக்கப்பட்டிருக்கும். அதில் தான் மகசூல் இழப்பு, மரங்கள் இழப்பு கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 வருடத்திற்கு மேலே இல்லை 6 வருடத்திற்கு மேலான மரங்களில் வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் அதில் வந்து அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. இந்த காண்டாமிருக வண்டு மற்றும் அதனுடைய புழுக்களை நம்ம எப்படி அடையாளம் காணலாம்னு பார்த்திங்கன்னா, நம்ம எருவு அள்ளிக்கிட்டே இருப்போம், மக்கின எருவு. ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் பார்த்திங்கன்னா அரை வட்டத்தில் சி வடிவில் முகத்தில் வந்து சரியாக சிவப்பு கலரில் வளைஞ்சி கிடக்கும். இந்த புழு தான் காண்டாமிருகத்தை உருவாக்கக்கூடிய புழுக்கள். சரிங்களா? பொதுவாக இது ஏன் காண்டாமிருக வண்டு அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா, காண்டாமிருக விளக்கு இருங்க இல்லையா, அது முகத்தில் இருக்கிற கொம்பு மாதிரியே இந்த வண்டுகளுக்கும் கொம்பு இருக்கும். அதாவது பெண் காண்டாமிருக வண்டுக்கு பார்த்திங்கன்னா கொம்பு சிறியதாகவும், ஆண் காண்டாமிருக வண்டுக்கு வந்து கொம்பு பெரிதாகவும் இருக்கும். இந்த காண்டாமிருக வண்டுகள் பொதுவாக எருக்குழிகளில் தான் அதிகமாக காணப்படும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சாணம், இப்போ தென்னந்தோப்புக்கு பக்கத்துலேயே சாணத்தை வந்து குவிச்சு வச்சுருப்போம். அந்த சாணத்துக்குள்ளே இருக்கும். பொதுவாக சாண குவியல்களில் இருக்கும். இது சாணி வண்டுன்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் இந்த எருக்குழிகள்லாம் தென்னை மரத்துக்கு எட்டை அமைப்பது நல்லது. இதை நம்ம வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம், ரசாயன முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம், இயற்கை வழியில் எப்படி கட்டுப்படுத்தலான்றதை பற்றி பார்க்கலாம். இந்த காண்டாமிருக வண்டை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து ஆரம்ப நிலைகளில் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா, உப்பு இருக்கு இல்லைங்களா, மரத்துக்கு 1 கிலோ என்ற விதத்தில் மட்டையோட இடுக்குகளை வைப்பதன் மூலமும், கற்பூரம் இல்லைனா அந்தூருண்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொருள்களை மட்டையோட இடுக்குகள் வைப்பதன் மூலம் ஆரம்ப நிலைகளில் கட்டுப்படுத்தலாம். ரொம்ப தீவிரமாக போயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா போரட், ரொம்ப நாற்றம் அடிக்கக்கூடிய போரட் அல்லது வந்து கார்போஃபிரான் குருணைகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி குருணைகளை மரத்திற்கு 1 கிலோ என்ற விதத்தில் ரொம்ப நைஸான மணலும், அது 1:1, குருணை 1 கிலோனா மணல் 1 கிலோ என்ற விதத்தில் கலந்து மரத்தோட இடுக்குகளை அல்லது தலையொட்டு பகுதிகளை வந்து நிரப்புவதன் மூலம் இதை வந்து கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த கட்டுப்பாடாக பொறிகள் அமைப்பதன் மூலம், அதாவது ரெனூலியர் என்ற இனக்கவர்ச்சி பொறியினை ஏக்கருக்கு 5 என்ற விதத்தில் அமைப்பதன் மூலமும், மின்விளக்கு பொறிகளை இரவில் பயன்படுத்துவதன் மூலமும் கட்டுப்படுத்தலாம். நமக்கு தெரிந்த ஆமணக்கு கரைசல் பொறிகளை பயன்படுத்துவதன் மூலமும் கட்டுப்படுத்தி அழிக்கலாம். சரிங்க. வீட்டிலேயே இந்த ஆமணக்கு கரைசல் பொறியை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கை எடுத்துக்கிட்டு 5 லிட்டரு 4 to 5 லிட்டர் தண்ணியில் வந்து கரைச்சிக்கிட்டு ஒரு அரை அடி உயரம் உள்ள இல்லை 1 அடி உயரம் உள்ள வாளியில் வந்து அது பாதியாக நிரப்பிக்கிட்டு, அதில் பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சி தண்ணி இல்லைனா இளநீ இது 2ல் ஏதாவது ஒன்று ஊற்றினோன்னா ஒரு 3 நாளில் வந்து ஹெவியாக ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். 3 நாளில் 3லேருந்து ஒரு 4 நாளில் இந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்க அந்த காண்டாமிருக வண்டு கவர்ந்து இழுக்கப்பட்டு பானையில் வந்து விழுந்ததுக்கப்புறம் அது இறந்து போயிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த கரைசலை வந்து நம்ம மாற்றிட்டே இருக்கணும். ஏக்கருக்கு ஒரு 4லேருந்து 5 என்ற விதத்தில் அமைத்து மாற்றி வைத்து நம்ம கட்டுப்படுத்தலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இல்லை வீடியோ ஏதாவது போடணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.